மாதம் மாறி மாறி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கோம். அவன் எதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்க போகிறான்? அது எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். ம் நேற்று நைட்டு நீங்கள் எங்கே போனீங்க? போச்சு, வாயை வச்சுட்டு கொம்மன் இருந்ததானே. இந்த ஆகாவளி ரேகாவை சிவா மறக்க மாட்டேன்னு சொன்னதால ஏன் சிவாவை நானே ஆக்சிடென்ட் பண்ணி தூக்கி வீச வேண்டியதாயிடுச்சு. அறிவு கெட்டவன் எல்லா ப்ராஜெக்ட்லயும் சக்சஸ் கொடுத்து புத்திசாலியா அறிவாளியா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பொண்ணை மறடான்னு சொன்னா மறக்க மாட்டேங்கிறான். அநியாயமா இப்படி ஆழ்பாய்ச்சில போய் சேர போறியடா. யாராவது பார்த்து உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்களா? எங்க இருக்க? என்னாச்சு உனக்கு? எதுவுமே எனக்கு தெரியல. இந்த ரேகானால அது எதுவும் கண்டுக்காம நான் வர வேண்டியதாயிடுச்சு. சாரிடா சிவா, ரேகா மேல இந்த மொத்த கோவத்தையும் நான் உன் மேல காட்டிட்டேன். அடியே ரேகா, உன்னால எனக்கு என்னோட நண்பனா சகோதரனா இருந்த ஏன் சிவாவை நான் இப்படி பண்ணிருக்கவே கூடாது. சிவா இல்லாததாலதான் இப்ப இந்த வீட்டுல